செருப்புகளும் அந்த கட்சியினுடைய துண்டுகளும் ஒரே இடத்தில் கிடக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கை எவ்வளவு கேவலமான கொள்கை என்பதற்கு இதுக்கு மேல வேற உதாரணம் சொல்ல. 2000 செருப்பு, அந்த கட்சியினுடைய 2000 கொடி, செருப்புகளுக்கு மத்தியில் அந்த கொடிகள் கிடக்கிறது. உடைந்த நாற்காலிகள், உடைந்த மனங்கள், கண்ணீரோடு மக்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கதை எழுதியிருக்கார், அணில் குஞ்சுன்னு ஒரு கதை. நான் யாரையோ பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் எழுதின கதையோட தலைப்பே அணில் குஞ்சு தான். எப்படி அன்னைக்கே சிந்திச்சு இப்படி எழுதினாருன்னு தெரியல என் தலைவர். ஒரு இஸ்லாமிய பையன், சின்ன பையன், ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு அணில் குஞ்சை பிடிச்சிட்டு வர்றான். பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். சூப்பரா, அணிலே ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஓகா நான் சாப்பாடு கொடுக்குறேன். அணிலும் ஜாலியா இருக்கு. அந்த இஸ்லாமிய வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை எங்க இருந்து நான் பிடிச்சிட்டு வந்தேன், நான் பள்ளிக்கூடம் விட்டு வர்றப்ப நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலை வெளியில கொண்டு போறான். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அணிலை வாங்கி பார்த்துட்டு, இது ராமருக்கு உதவி செஞ்ச ஒரு விலங்கு, அதனாலதான் ராமர் பிரியமா அது மேல 3 கோடு போட்டாருன்னு அவன் ஒரு பிட்டை போட்டு விட்டான். அதை வந்து வீட்டுல சொல்றான். உடனே அந்த இஸ்லாமிய குடும்பம் என்ன செய்யுது, ராமர் போட்ட கோடா தூக்கி போடுறா அதை வெளியே. அந்த இந்து குடும்பமா அந்த அணில வந்து இவ்வளவு நாள் இஸ்லாமியர் வீட்டுல இருந்துச்சா, இதை நம்ம இனிமே தொடக்கூடாதுன்னு அணில் குஞ்சை தூக்கி ரோட்ல போட்டாங்க. அந்த அணில் குஞ்சை வந்து கழுவி கொத்திட்டு போய் ஒரு 2 மணி நேரத்தில் அந்த அணில் குஞ்சு இறந்து பிணமாய் கிடந்தது. அணில் குஞ்சுகளின் நிலை கடைசியில் இதுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் எதுக்காக எழுதினார்னா, மதவெறியால் தலைவர்கள் அடித்துக் கொள்ளும் போது அணில் குஞ்சு போல பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், மத தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பாதிக்கப்படுவது அணில் குஞ்சு என்று அன்னைக்கு நம்ம தலைவர் கதை எழுதினார். அது மட்டும் இல்ல, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்தில் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு நேரடியாக களத்தில் எவன் துணிஞ்சு இறங்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருப்பதற்கு தகுதியான. இதை யாரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தூங்காமை, துணிவுடைமை, அஞ்சாமை, இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்குன்னார். இது 3 வந்து நிலத்தை ஆட்சி செய்வர்களுக்கு தூங்காமை, தூங்கக்கூடாது, துணிவுடைமை, அஞ்சாமை, இது 3 வேணும். ஒரு பிரச்சனை நடந்தோன்னா நேரம் ஓடி போய் வீட்டில் போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். வா, என்னை அடிப்பாங்க, வாங்கு, 4 பேர்த்திட்ட அடி வாங்கு, வாங்கி எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நின்றிருந்தால் நீ உண்மையிலே அரசியல் கட்சி தலைவன் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஓடி ஒளிந்து விட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூச்சி எதுனா கரப்பாம்பூச்சி தான். அந்த கரப்பாம்பூச்சி ரொம்ப ஆற்றமிக்க பூச்சி. 0 டிகிரி செல்சியஸ்லயும் உயிர் வாழும், 100 டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்தினாலும் உயிரோட இருக்கும், இருட்டுக்குள்ளேயும் இருக்கும், வெளிச்சத்திலையும் இருக்கும், எல்லா கிளைமேட்லையும் கிட்டத்தட்ட 100 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பூச்சி. இவ்வளவு பெரிய மீசம் இருக்கும். ஆனா ஒரு வெளிச்சம், ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போய் உள்ளுக்கு ஒளிஞ்சிடும். கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்கோழியை போல தாய்மானவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப இருந்தே கை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னையும் தான் சண்டை போடுவாங்க. இவன் ஏதோ மண்டல்தனமா பேசிட்டு இருக்கேன், அதனாலதான் தொடக்கத்துல இருந்தே கை கட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ஓ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஓ அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். நான் நகைச்சுவையா பேசினா தான் நீங்க சிரிக்கணும். நான் ஆரம்பிக்கிறப்ப இருந்தே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணு என்னையும் சந்தேகப்படுவாங்க, இல்லாட்டி உங்களை சந்தேகப்படுவாங்க. இப்படித்தான் ஒரு பாடகர் மேடையில பாடிக்கிட்டு இருந்தாரு. முன்னால ஒருத்தன் உட்காந்து தலையை ஆட்டுறான், அப்படி ஆட்டி ரசிக்கிறான். அப்படி தலையாட்டினான். அவன் தலையாட்டுறத பார்த்துட்டு இன்னும் 2 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. தலை ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஆஹா, இப்படி ஒரு ரசிகை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்டான்னு.
பாடி முடிச்சு கச்சேரிலாம் முடிஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தலையாட்டிக்கிட்டு இருக்கான். கீழே இறங்கி போயிட்டாரு. டேய், பாடி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தலையாற்றியே, இப்படி ஒரு அற்புதமான ரசிகனை நான் பார்த்ததே இல்லடா, நான் பாடினதை நினைச்சு நினைச்சு தலையாற்றியான்னாரு. இல்லைங்க, நான் பிறந்ததுல இருந்தே தலையாட்டிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு நரம்பு தளர்ச்சி, நான் மண்டையாட்டுறதை பார்த்து நீ பாடிக்கிட்டு கிடந்திருக்க பாரு அப்படின்ட்டு. ஏதோ கூட்டம் எல்லாம் ஓ என்று கத்தி ஓடி வருவதை பார்த்து ஏதோ நம்ம எல்லோரும் நேசிக்கிறார்கள். ஒரு கவிஞன் தான் எழுதினான். ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ஆடு சாலையில் நடந்து சென்றது. மக்கள் எல்லாம் கூட்டமாய் வந்து ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்கார அலமேலு ஆடு ஆடு என்று அதனுடன் புகைப்படம் எடுத்தார்கள். ஆடு கம்பீரமாக நடந்து சென்றது. மக்கள் தான் மந்தைகளை போல் பின்னால் அலைந்து கொண்டு ஓடினார்கள்னு அந்த கவிஞன் எழுதினான். ஆட்டுக்கார அலமேலு ஆட்டுக்குட்டியை பார்க்கறதுக்கு மந்தையாக மக்கள் ஓடியத அந்த கூட்டம் இந்த நாட்டில் எதையும் சாதிக்க போவதில்லை. அன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்க வந்து ஒரு பொண்ணு, பிரேமா அப்படிங்கிற பொண்ணு, நான் முதல்வன் திட்டத்துல பயன்பெற்ற ஒரு பெண். நான் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்கு நான் முதல்வன் திட்டத்துல சேருவதற்கு வாய்ப்பு கொடுத்து, வாய்ப்பு கிடைத்து, அதுல மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் எழுதி அதுல நான் பாஸ் ஆகி அந்த பயிற்சி எனக்கு கிடைக்கப்பட்டவுடன் அந்த பயிற்சியை முழுமையாக நான் படித்து கொண்டே, வீட்டில் இருந்து கொண்டே அந்த பயிற்சியையும் பெற்றுக்கொண்டு படிச்சு முடிச்சோன்னே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை கையில வச்சிருக்கேன். ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா, முதல்வர் உட்கார்ந்துருக்காரு முன்னால, எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து எங்க அப்பாவுக்கு இந்த சம்பளத்தை எங்க அப்பா கையில நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தென்காசியை சேர்ந்த பிரேம் குனிஞ்சதெல்லாம் நிமிராம நடக்கணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஒரு பொண்ணுன்னா பயப்படணும். பயமா இருக்கு அப்படின்னா தான் பயப்படுது. நல்ல பிள்ளைய அருமையா வளர்த்துருக்காங்க, சத்தம் போட்டாலே பயப்படுது. மடம் அப்படின்னா என்னன்னா, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லணும். அதான் அருமையான பொம்பளை பிள்ளை. உங்க அப்பா பேர் என்ன? தெரியாதுக்க. உங்க ஊர் பேர் என்ன? தெரியாதுக்க. இப்படித்தான் ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கான் ஒருத்தன். அவன் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, எது கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லு, நிம்மதியா இருக்கலாம் நீ அப்படின்னு ஒரு கிளவி பிட்ட போட்டு விட்டுருச்சு. கல்யாண ஊர்வலத்துல வர்றாங்க, மாப்பிள்ளை பொண்ணை கூப்பிடுறேன், இந்த வேணுமா இங்க பாரு சொல்லுங்க. என்ன பேசுறேன்னு தெரியல. அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு மாமரத்தை காட்டுறேன். கிளவிதான் என்ன சொல்லியிருக்கு, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் அசந்துட்டான். மாமரம் கூட தெரியாம அப்படியாடா பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. வண்டி போயிட்டே இருக்கு. இந்திரி அந்த மரம் என்ன மரம்னு பூவரச மரத்தை காட்டுறேன். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. பூவரச மரம் கூட தெரியாது, பிபி செஞ்சு ஊதுனது இல்லை. போயிட்டே இருக்கு. சந்தேகப்பட்டேன், இது ஏதோ நடிக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. தென்னை மரத்தை காமிச்சிருக்கேன். அது என்ன மரம்? அதெல்லாம் அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, உங்க ஒப்பை அவனை பொத்தி பொத்தி வளர்த்தேன். கடுப்பாயிருச்சு. வண்டியை நீ பாட்டுற, அது என்னன்னு கேட்டிருக்கான். சோளக்கருது விளைஞ்சிருக்கு. நமக்கு ஒன்றும் தெரியாது. வண்டியை நிப்பாட்டு. சோளக்கருது 2 எடுத்து உடைச்சு ஓங்கி இப்படி அடிக்க போயிருக்கான். அடிக்காத மாமா, மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்க தென்னை மரமா சொல்லட்டி அடிக்காத மச்சான் சோள தட்டையால. நான் பாரு, மாமரத்தை சொல்லிட்டா, பூவரச மரம் சொல்லிட்டா, தென்னை மரம் சொல்லிட்டா, சோளத்தட்டை எல்லாம் தெரியுது. தெரிந்திருந்தும் தெரியாமல் இருப்ப அந்த குணத்துக்கு பேர் தான் பயிர்ப்புங்கிறான். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த குணங்களை வைத்து பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் பெண்களை காவல்துறை அதிகாரிகளாகவும் கலெக்டராகவும் மாற்றுவதற்கு அவர்களுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செய்த தியாகங்கள் எத்தனை தியாகங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த போது அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு FJ அருள் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கமிஷனர், அண்ணா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி உட்கார வச்சிருக்காங்க.
அண்ணா முன்னாடி அப்படி சிகரெட் குடிக்கிறார். யாரு? அந்த எம்ஜிஆர் கமிஷனர். யூ ஆர் மிஸ்டர் அண்ணாதுரை? எஸ். யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தமிழ் லாங்குவேஜ். அண்ணா தோல்ல போட்டிருக்க துண்டு அந்த லத்தியில அப்படி எடுத்து அப்படி கீழே தூக்கி போடுறாரு. அண்ணா எடுத்து திருப்பி போட்டுக்கிறாரு. யாரு? ஒரு போலீஸ் கமிஷனர். இது நடந்து 67 அண்ணா ஆட்சிக்கு வந்துடுறாரு முதலமைச்சர். அதே அதிகாரி தான் கமிஷனரா இருக்காரு. அண்ணா முதலமைச்சரா உள்ள உட்கார்ந்துருக்காரு, வெளியே நிக்கிறாரு அந்த கமிஷனர். என்ன பாடுபட்டிருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆளு வந்து இப்படியே நிக்கிறாரு. அண்ணா அவர் தான் மனுஷன், அவர் மிஸ்டர் அருளை வர சொல்லுங்க அப்படின்னு வர சொல்லி அவர் அப்படியே அட்டென்ஷன்ல நிற்கிறார். சேரை கொடுத்து உட்காருங்க மிஸ்டர் அருள் அப்படின்னு தனக்கு முன்னாடி சேர்ல உட்கார வச்சு, என்னை நீங்க கொடுமைப்படுத்தினீங்கன்னு நினைச்சு உங்கள் கடமையிலிருந்து தவறாதீர்கள், உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னார். தான் பேரறிஞர் அண்ணா. பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு, ஒரு நாடகம் நடத்தி முடிச்சுட்டு வர்றப்ப கலைஞர் கொடுமையாக தாக்கப்பட்டு ஒரு சாக்கடையில குற்றுயிரும் குலையுருமா சாக புழைக்க கிடக்கிறார். அந்த நேரத்தில் வாகனத்தில் ஒரு பெரியவர் வந்து யார் இந்த பையன் என்று காப்பாற்றி அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அந்த இளைஞனை காப்பாற்றிய அந்த பெரியவர் யார் என்றால் தந்தை பெரியார் என்ற அந்த பெரியவர் தான் அடிபட்டு சாக்கடையில் கிடந்த கலைஞரை காப்பாற்றி அப்படி தியாகம் செய்த இயக்கம். மிசாவிலே திருமணமாகி 6வது மாதத்தில் ஒரு கைதியாக சிறைச்சாலைக்கு சென்று தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தியாகம் செய்த ஒரு தலைவர் தான் இன்றைய நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர். இந்த தியாகங்களால் உருவானதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. எந்த நிலையிலும் திராவிட மாடல் ஆட்சியை யாருக்காக விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லி 2026 ஆகஸ்ட் 15ஆம் நாள் மீண்டும் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்று சொல்லி அதற்காக இன்று முதல் உழைப்போம். நம்மை அச்சுறுத்தும் சக்திகளை கண்டு நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அஞ்ச மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம். திராவிட கொள்கைகளை எந்நாளும் பாதுகாப்போம் என்று சொல்லி டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நன்றி உரை அண்ணன் அன்பரசு அவர்கள்.